என்டிஏ கூட்டணியில் விஜய் இணைவதாக வெளியான தகவல்களை நம்ப வேண்டாம் என தமிழக வெற்றி கழகத்தின் இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் விளக்கம் அளித்துள்ளார். அதோடு இபிஎஸ் உள்ளிட்டோரும் இந்த தகவலை மறுத்துள்ளனர். இந்த நிலையில் பாஜக அண்ணாமலை என்டிஏ கூட்டணியில் விஜயம் இடம் பிடிப்பாரா என்பது குறித்து விளக்கம் அளித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் தேதிகள் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அரசியல் கட்சிகளின் பணிகள் வேகம் எடுக்க துவங்கியுள்ளன. இந்த பரபரப்புகளுக்கு மத்தியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் விஜய் இழுப்பதற்கு தீவிரமான முயற்சிகள் நடந்து வருவதாக பல்வேறு தகவல்கள் வெளியான வண்ணம் இருக்கின்றன. ஆனால் இதனை தாவேகாவினர் தொடர்ந்து மறுத்து வருகின்றனர். இதனிடையில் பாஜகவை சேர்ந்த அண்ணாமலை தாவேகா விஜய் கூட்டணியில் இணைவது தொடர்பாக பேசியுள்ளார். அதாவது பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்துள்ள நிலையில் அவரிடம் என்டிஏ கூட்டணியில் விஜய் இணைவது தொடர்பாக கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த அவர், விஜய் அவர்களுடனான கூட்டணியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எதுவும் சொல்லவில்லை. இபிஎஸ் அதிகாரப்பூர்வமாக சொல்லிவிட்டார். யாரும் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை. எடப்பாடி பழனிசாமி அண்ணன் சொன்னதுடன் முடிந்து விட்டதாகவே நாங்கள் பார்க்கிறோம். தாவேகா ஆன்லைன் மீட்டிங் நடத்தியது பற்றி அவர்களிடம் தான் கேட்க வேண்டும். எங்கள் கூட்டணியின் தலைவராக இருப்பவர் எடப்பாடி பழனிசாமி. முதலமைச்சர் வேட்பாளர் அவர்தான். அவருடைய கருத்தை இறுதியாக நாங்கள் பார்க்கிறோம். தேசிய ஜனநாயக கூட்டணியில் 51 தொகுதிகள் என்பதையெல்லாம் உண்மை இல்லை. இந்த கூட்டணியை வழிநடத்தும் இபிஎஸ் அண்ணன் கருத்து தான் இறுதி. அதிக இடங்களில் அதிமுக நிற்கப் போகிறது. அப்படி இருக்கும் பொழுது அவருடைய முடிவுதான் அனைவரின் முடிவாக நான் பார்க்கிறேன். நேற்று முன்தினம் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி சொன்னதுதான் முடிவு. இதன் பிறகு ஏதாவது மாற்றம் இருந்தால் அவரே அறிவிப்பார். இதில் நான் கருத்து சொல்வதற்கு எதுவும் இல்லை என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் அண்ணாமலை. தொடர்ந்து அவர் பேசுகையில், இந்த தேர்தலில் நான் போட்டியிடுவது தொடர்பாக கட்சி என்ன சொல்கின்றதோ அதை செய்வேன். இன்றைக்கு அண்ணன் எம்.ஆர். பாஸ்கருக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்ய சொல்லி இருக்கிறார்கள் என்றார். தொடர்ந்து அவரிடம் தாவேகா நடத்திய மீட்டிங் பற்றி கேட்கப்பட்டது. அதற்கு அவர்கள் மாவட்ட செயலாளர்களை அழைத்து பேசி இருக்கிறார்கள். அவர்கள் என்ன பேசினார்கள், அப்பொழுது என்ன முடிவு எடுக்கப்பட்டது என்பது குறித்தெல்லாம் தாவேகாவினர் தான் சொல்ல முடியும். அவர்களிடம்தான் இதை பற்றி கேட்க முடியும் என கூறியுள்ளார். இதன் மூலமாக விஜய் என்டிஏ கூட்டணிக்குள் வருவது தொடர்பாக இபிஎஸ் தான் முடிவெடுப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையில் தாவேகா நிர்வாகி நிர்மல்குமாரும் என்டிஏ கூட்டணியில் தாவேகா இணைவதாக வெளியான தகவல்களை மறுத்துள்ளார். கூட்டணி சம்பந்தமாக யாருடன் பேச்சுவார்த்தை நடக்கவில்லை என விளக்கம் அளித்துள்ளார். இதனால் அதிமுக, பாஜக, ராமதாஸ், சசிகலா ஆகியோருடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்து வருவதாக வெளியாகியுள்ள தகவலை நம்ப வேண்டாம் எனவும் தெரிவித்துள்ளார் நிர்மல்குமார். இதன் மூலமாக தாவேகா சார்பில் கூட்டணி சம்பந்தமான வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது. மற்றொரு பக்கம் பவன் கல்யாண் என்டிஏ கூட்டணியில் இணைவதற்காக விஜயிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதாக கடந்த சில நாட்களாகவே தகவல்கள் வெளியான வண்ணம் இருந்தது. இதனை தற்பொழுது பவன் கல்யாண் மறுத்துள்ளார். விஜயிடம் பேசி பல ஆண்டுகள் ஆகிவிட்டதாகவும் விளக்கம் அளித்துள்ளார். இதனிடையே விஜயை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்பவர்களுடன் மட்டுமே கூட்டணி என தாவேகா நிர்வாகி செங்கோட்டையன் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. மேலும் இதுபோன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும். நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் அப்டேட்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.